கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறார். இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று தான் சொல்லுகிறார். உலகத்திலே பாடுகள் இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை தேவனை நம்பி இருக்கிறபடியால் சந்தோஷமாயிருக்க முடியும். தேவனை நம்பாதவர்கள் சந்தோஷமாய் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று தான் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷம் என்றால் என்ன தேவை இருந்தாலும் என்ன பாடுகள் இருந்தாலும் அவரிடத்தில் வைத்துவிட்டு நாம் லகுவாக இருப்பதே நாம் சந்தோஷமாய் அப்படி இருந்தால்தான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாய் இருப்பது தேவனுக்கு பிரியமானது. ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்காமல் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி நாம் சந்தோஷமாயிருப்போம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் முதல் பாகம் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது நம்முடைய மனசில் சந்தோஷம் இருக்கும். அப்படி மன மகிழ்ச்சி இருக்கும் பொழுது அது முகத்திலே பிரதிபலிக்கும், முக மலர்ச்சியை தரும், முகமும் சந்தோஷமாக காணப்படும். ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அது ஒரு நல்ல மருந்து. ஹல்லேலூயா. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் அது நல்லதாக காணப்படுகிறது. ஆகவே நாம் தேவனை அறிந்த அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நம்பி எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமுள்ளவர்களாய் காணப்படுவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் முதல் பாகம் சொல்லுகிறது, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் என்று. சந்தோஷமாய் இருக்கிறதற்கு இந்த உலகத்திலே அநேக வழிகள் இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் தேவனுக்கு பிரியமாயிருப்பதில்லை. கர்த்தருக்குள் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். நாம் ஒரு விருந்து வீட்டுக்கு போவோம் என்றால் அல்லது நம்முடைய வீட்டிலே ஒரு விருந்து வைப்போம் என்றால் அதிலே நாம் சந்தோஷப்படுகிறோம், சந்தோஷங்களை பரிமாறுகிறோம். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை நாமே சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். மறுபடியும் இருங்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னது போல நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவோம், கர்த்தரை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.